ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் மோனா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, புழுங்கல் அரிசியில் தக்காளி சாதம் எப்படி செய்வது பார்க்க போகிறோங்க. இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் 2 பெருசு வெங்காயம், 5 தக்காளிங்க, பச்சை மிளகா 3 கீரி வச்சுருக்குறேங்க, புதினா ஒரு கைப்பிடிங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கலாங்களா. அதில் பட்டை லவங்கம் போட்டு ஏலக்காய் போட்டு பொரிட்டேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாங்க. பொரிஞ்சிடுச்சு கடுகு. நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருங்க. வெங்காயத்தை இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நீங்கள் கீரை வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாங்க. நான் 2 அழகு புழுங்கல் வச்சு ஊற வச்சு வச்சுருவேங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோங்க. சிவப்பு வரணுங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுருவாங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு. இந்த ஸ்டேஜில்ங்க நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த சைடில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. புதினா ஒரு கைப்பிடி வச்சுருந்தேன் பாருங்கள். அதை பாருங்கள். இதை போட்டு கேஸ் சிம்மிலே வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கி பாருங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வதங்கிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனுங்க போட்டுக்கலாம். போட்டு கேஸ் கம்மியே வச்சு வதக்கணும். பாருங்க, தொக்கு பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில்ங்க அரிசி கழுவி போட்டுக்கலாங்க. தண்ணி எடுத்து நல்லா போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுருக்கோங்க. கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடிடலாங்க.
மூடிட்டேங்க. இப்போ 3 விசில் வரட்டங்க. விசில் போட்டுடலாங்க. மீடியமான சைஸே வைங்க கேஸை. ப்ரெஷர் போயிடுங்க. கேஸ் குக்கர் மூடி எடுத்து வச்சிடலாங்க. உதிரி உதிரியாக வந்து பாருங்க. ஒன்னோடு ஒன்று ஒட்டாத உதிரி உதிரியாக வந்துருப்பாங்க. அடி கூட பிடிக்கல பாருங்க. டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க புழுங்கல் அரிசியில். தேங்க்யூ.